ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு டுட்டோரியலில் எடிட் டெக்ஸ்ட் வியூ ஓகேவா, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் கைஸ் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் ஓகேவா, பட்டன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதில் வந்து எப்படி அந்த பட்டனோட ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பிளேலிஸ்ட் லிங்க் ஓகேவா. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து அந்த எடிட் டெக்ஸ்ட் ஓகேவா, லைக் இன்புட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் எடிட் டெக்ஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ எடிட் டெக்ஸ்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா லைக் கன்ஸ்ட்ரக்ட் ஓகே இருந்துருப்போது ஓகே. ஸோ இதில் இது பண்ணலாம் அண்ட் இதில் வந்து எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துறேன் ஓகேவா. ஸோ வித் அண்ட் ஹைட் வந்து கேட்குது அண்ட் வித் வந்து நான் ரேப் கண்டென்ட் அண்டு ஹைட்டு வந்து ரேப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுறேன். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா வித்து வந்து நான் ஒரு 200 dp அப்படின்றத செட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஓகே. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எடிட் டெக்ஸ்ட் வந்து வந்துருக்கு ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இதை டேரெக்டாக இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். ஸோ அலைன்மெண்ட்லாம் இப்போதைக்கு பார்க்கல கைஸ் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நான் டேரெக்டாக மேலே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஐடி கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இந்த ஐடியை வச்சு தான் நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட் அதில் என்டர் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஐடியை கொடுத்துட்றேன், எடிட் டெக்ஸ்ட் 1 அப்படின்றத கொடுத்துட்றேன் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இதில் சேம் ஒரு இன்புட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க சேம் அதே இது வந்து இதில் இருக்குது ஓகேவா. லைக் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம இன்புட் அந்த HTML யூஸ் பண்ணுற இன்புட்டில் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுலேயுமே இருக்குது ஓகேவா. அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து எப்போயுமே ஒரு இன்புட் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அந்த பிளேஸ் ஹோல்டர் ஓகேவா, பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த இதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஹிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ இதில் ஆண்ட்ராய்டு ஹிண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகே. ஸோ ஹிண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் அப்படின்றத சொல்லிடுறேன், என்டர் யுவர் நேம் ஓகேவா. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், நமக்கு இங்கே டைப் பண்ண உடனே அந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது ஓகேவா அந்த இதில் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்கேஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு ஐகான் ஓகேவா, நம்ம இன்புட்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஐகானு. ஸோ அந்த ஐகான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐகான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்பயும் போல் வந்து ஐகான் நம்ம இம்போர்ட் பண்ணாலே நம்ம அந்த ட்ராவபிள் ஃபைல் ஓகேவா. ஸோ அதில் தான் இமேஜஸ் ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு ஐகான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அதில் வந்து வெக்டார் அசெட் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்டு இதில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கிளிப் ஆர்ட்டில் போயிட்டு ஸோ யூசர் அப்படின்றத சர்ச் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ யூசர் ஐகான் இல்லையா, ஓகே மேபி ப்ரொஃபைல்னு போட்டு வருதா. ஓகே ஓகே அக்கௌண்ட்டும் போட்டோன்னு வருது ஓகேவா. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஐகான் வந்து ஆட் ஆயிடுச்சு ஓகேவா.
ஸோ இத எப்படி நம்ம இங்க ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, அ டிராவபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ டிராவபிள் ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா தெரியும். டிராவபிள்ல வந்து ஸ்டார்ட்டு, எண்டு, ரைட் இந்த மாரி நெறையா பொசிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நமக்கு எங்க வேணுமோ அங்க வச்சுக்கிறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் எப்பயுமே ஒரு இது பண்றப்ப நம்ம எப்படி அத இம்போர்ட் பண்ணுவோம்னா, அந்த டிராவபிள் இது பண்ணி தானே இது பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அததான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த இடத்துல ஆ இம்போர்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். அண்ட் இதே நீங்க வந்து இது எண்டுல வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, லைக் எண்ட் அப்படின்றத செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எண்ட்ல வந்துரும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இது. ஜஸ்ட் இந்த ஐகான் வந்து இப்படி தான் ஆட் பண்ணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்கேஸ் ஆ லென்த் ஏதாவது குடுக்கணும். லைக் இப்போ ஒரு நம்பர் ஃபீல்ட்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, 10 டிஜிட்டுக்கு மேல போகாதுல்ல நம்பரு. அப்படின்றப்ப நம்ம அந்த 10 டிஜிட்குள்ள வந்து நம்மளோட இது இருக்கணும். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேக்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸ் லென்த் என்ன பண்ணும்னா, நம்ம எவ்வளோ லென்த்த குடுக்குறோமோ அத்தன கேரக்டர் மட்டும் தான் வரும். ஓகேவா? நான் 13 குடுக்குறேன். ஸோ 30க்கு மேல என்னால இதுல என்டர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த மேக்ஸ் லென்த் அப்படின்றது யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுல அந்த கர்சர் ஓகேவா? நம்ம டைப் பண்றப்ப இன்கேஸ் சாரி இதுல வந்து டைப் பண்ண முடியாது. இது வந்து லேஅவுட் தானே ஓகேவா? ஸோ கர்சர் வந்து நம்ம டைப் பண்றப்ப அந்த கர்சர் வந்து இருக்கணுமா? அதாவது விசிபிளா தெரியணுமா? அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கர்சர் விசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இத வந்து நான் என்ன சொல்லிடுறேன்னா, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டா நமக்கு வந்து அந்த கர்சர் வந்து விசிபிள் ஆகாது. ஓகேவா? இன்கேஸ் நான் ட்ரூன்னு செட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கர்சர் இதாகும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இன்புட்ல டைப் பண்ணிட்டு இருக்கப்போ, அந்த கர்சர் வந்து தெரியும் பார்த்தீங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்றது. கர்சர் விசிபிள்னு. ஸோ அது தெரியணுமா, வேணாமா அப்படின்றதுக்காக இந்த இது இருக்கு. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மேக்ஸ் லென்த் குடுத்தோம் இல்லையா? அதே மாரி மேக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? லைன்னா எத்தன லைன் வரைக்கும் வரணும்? லைக் நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஏரியா அந்த மாரி பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்புட்ல எடுக்குறீங்க அப்படின்னா, எத்தன லைன் ஆஃப் இது வரணும் அப்படின்றதுக்காக மேக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் லைன் எவ்வளோ இது வந்து வரணும் அப்படின்றதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே தேவைப்படக்கூடிய ஒரு சில இதுதான் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு இன்புட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் கண்டிப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அத மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். மேபி மத்த எல்லாமே வந்து நம்ம ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒரு பண்றப்போ வந்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்போதைக்கு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்க பேசிக்கான ஒரு அ எடிட் டெக்ஸ்ட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் நீங்க வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த எடிட் டெக்ஸ்ட்ல இருந்து எப்படி நம்ம டெக்ஸ்ட் இன்புட்ட வந்து வாங்குறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பட்டன யூஸ் பண்ணி தான் நான் வந்து கெட் பண்ண போறேன். ஓகே. ஸோ பட்டனுக்கு வந்து ஆல்ரெடி இங்க ஃபங்ஷன் எழுதியிருப்போம். ஸோ இதில என்ன கன்ஸ்ட்ரெயின் வந்து குடுக்கலன்னு வருது. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கன்ஸ்ட்ரெயின் இப்ப இது பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த எரரும் போயிருச்சு. ஓகேவா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாரி அந்த டெக்ஸ்ட்ட வந்து நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு இது லாஜிக் போயிரலாம். ஓகேவா? ஸோ இது மெயின் ஆக்டிவிட்டில தான் நான் எழுதியிருப்பேன். இது வந்து பட்டன் லேஅவுட்ல பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து இந்த இடத்துல ஐடி குடுத்து இது பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஆன் கிளிக்ல வந்து பிடிஎன் கிளிக் அப்டின்னு சொல்லி இது பண்ணிருக்கேன். இது வந்து நான் போன வீடியோல பண்ணது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த டோஸ்ட் மெசேஜ் ஓகேவா? மேபி டோஸ்ட் மெசேஜஸ் இருக்கட்டும். லைக் இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாரி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த எடிட் டெக்ஸ்ட்டோட ஐடிய ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்னன்னா, r.id அந்த இதுதான் போட்டு போட போறோம். ஓகேவா? இந்த இன்புட் டெக்ஸ்ட்டுக்காக இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேரியபிள் எழுதிக்கிறேன். ஸோ val அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் மாரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள்ல தான் வந்து நம்ம அந்த ஐடிய வந்து நம்ம செட் பண்ண போறோம். அந்த லேஅவுட்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஐடியா வந்து நம்ம இதில செட் பண்ண போறோம்.
ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டைப் என்னன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்றதோட டைப் வந்து எடிட் டெக்ஸ்ட் தானே. ஸோ எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். லைக் நீங்கள் எந்த இந்த இதெல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல டைப் நீங்கள் கொடுக்கணும் கைஸ். அந்த ஆர்.டாட் ஐடின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இருந்தால் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். எடிட் டெக்ஸ்ட்டுன்றனால எடிட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். டெக்ஸ்ட்டாக இருந்தால் டெக்ஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ அந்த இது கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆர்.டாட் ஐடி டாட் எடிட் டெக்ஸ்ட் ஒன்று. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த எடிட் டெக்ஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த வேரியபிளில் நம்மளோட அந்த ஐடி அதாவது அந்த லேஅவுட்டை வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வேல் நேம் ஓகேவா? நேம் தானே அந்த யூசர் நேம் தானே அந்த இடத்துல வரப்போகுது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் அதில் வந்து நான் லைக் இன்புட் டெக்ஸ்ட் ஓகேவா? இன்புட் டெக்ஸ்ட் ஆல்ரெடி மேலே கொடுத்துருக்க அந்த இது டாட் டெக்ஸ்ட் ஓகேவா? டாட் டெக்ஸ்ட். ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த இன்புட்டில் உள்ள அந்த டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா அந்த டெக்ஸ்ட் ஓகேவா? அண்ட் அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டூ ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக ட்ரிம் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நேம் அப்படின்ற அந்த வேரியபிளில் நம்மளோட அந்த இன்புட்டில் நம்ம டைப் பண்ண அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா? இன்புட் டேட்டா அந்த இது வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம டோஸ்ட் மெசேஜில் வந்து நம்ம காட்ட வேண்டியதான். ஓகேவா? என்ன நேம் வந்து என்டர் பண்ணுறோம் அந்த இன்புட்டில் என்ன என்டர் பண்ணுறோமோ அது வந்து இப்போதைக்கு நம்ம டோஸ்ட் மெசேஜில் வர மாதிரி நம்ம செய்யலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிக்கிறேன். ஸோ ஏன் இந்த இஃப் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம வந்து அந்த இன்புட்டில் எந்த ஒரு அந்த இன்புட்டில் நம்ம எந்த ஒரு டேட்டாவுமே கொடுக்காம பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே வராது. ஓகேவா? நம்ம டேட்டா கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? நேம் டாட் இஸ் நாட் எம்டி. ஓகேவா? ஓகே இஸ் நாட் எம்டி அப்படின்றப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இந்த கண்டென்ட்டை ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம கொடுக்கணும் அந்த நேமை. ஓகேவா? ஸோ அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த கமாக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டாலர் சிம்பிள் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு அண்ட் அந்த வேரியபிள் நேம் ஓகேவா? நேம். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த இதில் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அண்டு ஓகே கிராடல் வந்து இப்போ இங்கே கீழே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பில்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆப் இதில் லான்ச் ஆகி தெரியும். ஓகேவா? ஸோ கிராடல் பில்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். லான்ச்சிங் ஆன் டிவைஸ்ன்னு சொல்லி வருது. ஸோ இதுக்கப்புறம் லான்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்புட் ஓகேவா? இன்புட்டு அண்ட் அந்த ஐக்கான் கொடுத்தது எல்லாமே நமக்கு இங்கே வருது அண்ட் பட்டன் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டோஸ்ட் மெசேஜில் வரணும். ஸோ இதை இப்போதைக்கு நம்ம எழுதிருக்கோம். ஓகேவா? இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா விஜய் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்றது வருது. இப்போ இன்கேஸ் நான் எம்டியாக கொடுத்தேன் அப்படின்னா என்டர் யுவர் நேம் அப்படின்றது வருது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பேஸ் இவ்வளோ தான் இந்த இது. ஓகேவா? அண்ட் இந்த இன்புட் டெக்ஸ்ட் வச்சு நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா?
மேபி இது வந்து ஒரு சிம்பிள் இன்புட் டெக்ஸ்ட் தான். மேபி நம்ம லைக் ஃபியூச்சர்ல ஓகேவா? ஃபியூச்சர்ல வந்து நம்ம அந்த இன்புட்ட வந்து எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பத்திலாம் பார்க்கலாம். ஆனா அந்த பட்டன் மேபி போன வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா பட்டனு. ஸோ அந்த பட்டன்ல கூட நம்ம வந்து இந்த யூஐ எப்படி வந்து பில்ட் பண்றது? லைக் இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட் பட்டன்லாம் இருக்குது ஓகேவா? நம்ம எப்படி வந்து ஒரு பட்டன் டிசைன் பண்றது? இந்த மாரி இதெல்லாமே வந்து தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகேவா? இப்போதைக்கு வந்து இந்த டுட்டோரியல் சீரிஸ்ல வந்து நான் வந்து என்னன்னா சொல்றேன்னா, லைக் பேசிக் ஸ்டெப்ஸ் ஓகேவா? எப்படி அத யூஸ் பண்றது? அண்ட் அத எப்படி வந்து நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கணும் ஓகேவா? அத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க யூஐ வந்து நெக்ஸ்ட் தான் ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ, அதுக்காக இப்போதைக்கு நான் வந்து இந்த இன்புட்ல வந்து எப்படி டெக்ஸ்ட் எடுக்கிறது அண்ட் அந்த டெக்ஸ்ட்ல எப்படி வந்து இது பண்றது அப்படின்றத பத்தி போட்டிருக்கேன் ஓகேவா? சேம் இதே மாரி தான் வரப்போற வீடியோஸ்லாம். அண்ட் யூஐ ரிலேட்டடா தனியா வந்து ஒரு சீரிஸ் கூட பண்ணலாம் ஓகேவா? எப்படி வந்து நம்ம இன்புட்ட டெக்கரேட் பண்றது அண்டு பட்டன்லாம் எப்படி டெக்கரேட் பண்றது, ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் அந்த மாரிலாம் ஓகேவா? பின்னாடி வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா, மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கைஸ். அண்ட் ஆண்ட்ராய்ட் டுட்டோரியல்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவ. பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகேவா? ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க மறக்காம ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பாய் கைஸ்.